வணக்கம். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக 5 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகா, காம்பு எடுத்துடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு, ஒரு ஸ்பூன் இதுக்காகும் பார்த்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம். அப்புறம் மிளகாய் தனியாக கலந்த தூள் இது ஒரு ஸ்பூன் போடலாம். இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். வேணும்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. காஞ்ச மிளகா காம்பு எடுத்தாச்சு. காஞ்ச மிளகா அரைக்கிறதுனா கட்டாயம் காம்பு எடுத்துடணுங்க. காம்பு வந்து தொண்டையில் சிக்கும். தாளிக்கிறதுக்குன்னா அப்படியே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தூக்கி தான் போடுவோம் அது. ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது கட்டாயம் அதை வந்து காம்பு எடுத்துடணும். இப்போது கடாயை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் எது வேணால் இருக்கலாம். அதில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். தனித்தனியாக போடவும் இல்லை, எல்லாத்தையும் இப்போவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அது கூட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இன்னும் கூட அரை ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும்போது அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்பேன். இப்போ இது அப்படியே வதங்கணும். பாதி வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்கணும் இல்லை. வெங்காயம் வந்து கிளாஸ் மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. கிளாஸ் மாதிரி ஆகிடும் இது கலர் போய். தக்காளியும் பாதி வதங்கினா போதும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வதங்கும். பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரசாரமாக வேணும்னா இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டளவு இஞ்சி, ஒரு 10 பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது அவ்வளோ நல்லதில்லை. காரசாரமாக சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச மிளகா கம்மி பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். நல்லா பாதியாக வதங்கணும். இப்படி இருந்தால் இதை அரைச்சி ஆறுன உடனே மிக்சியில் அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. கடுகு தாளிச்சிக்கிட்டால் போதும். திக்காக அரைச்சிட்டு எடுத்து வச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு புளி, ஒரே ஒரு துணோண்டு அளவு புளி சேர்த்து கூட கலரிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும். இது வந்து தக்காளியே புளி போட்டதுனால நான் அதெல்லாம் போடலை. இது ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ருசி கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது நல்லா வதக்கிட்டோங்க. வந்து கடுகு போட்டு இது நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இதை போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது. நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். கூடவே வெல்லத்தையும் நான் இப்போவே போட்டுடுறேன். நல்லா பவுடராக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனு. அவ்வளோதான். திரும்ப போட போடுறதுல வெல்லம். அவ்வளோதான். இது நல்லா கலரி விட்டுட்டு பாதியாக வதங்கிருக்கு. கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணதுனால கொஞ்சம் வதங்க டைம் ஆகுது. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே வதங்கிடும். இந்த மாதிரி நசுக்குன்னா அமுங்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு தக்காளி. கொஞ்சம் தான் வேகணும். இப்போ இந்த சூடில் ஆஃப் பண்ணி வச்சுட்டா அந்த சூடுக்கே அது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறின உடனே நம்ம மிக்சியில் அரைக்கணும். அடுப்பை நிறுத்திட்டேன். இந்த சூடுலேயே தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். ஆறட்டும் நல்லா. அவ்வளோதாங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு.